ஆஹா, எங்க போனாலும் நம்ம டாலி சாய்வால் அவர்களுக்கு பயங்கர ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டுக்கு ஃபிளைட்ல இவரு டிராவல் பண்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண்கள் கூட இவருடைய ஃபேன்ஸா இருப்பாங்க போல. இவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு ஏதோ பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஏதோ எழுதி இருக்கு. அதெல்லாம் இவர் காட்டி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு. பார்க்கும்போதே செம சூப்பரா இருக்கு. எப்போதும் பொதுதாண்டா இங்க நிஜத்துல ஒரு சூரிய வம்சம் பார்க்கணும் அப்படின்னா இவர் தாங்க சொல்லணும். ஏன்னா சாதாரணமா டீ கடை வச்ச ஒருத்தர் இன்னைக்கு மில்லியனர் பில்லியனர்ஸ் கூட பழக்கம் வச்சிருக்காரு. பில் கேட்ஸ் இந்தியாவுக்கு வந்தப்போ இவருடைய டீ கடையில போய் டீ சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை விட கொஞ்சம் வேறையா இருக்கிறதுக்கு, அதாவது டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா இவருடைய டிஃபரெண்டான டீ போடக்கூடிய ஸ்டைல் தான். அதன் மூலமாவே இவர் பயங்கர ட்ரெண்ட் ஆனாரு. பில் கேட்ஸ் வந்து இவர் கூட டீ ஷாப்ல நின்னு டீ குடிச்சதுக்கு அப்புறமா இவரு எங்கேயோ உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பல வகையான கார்கள்ல வராரு, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யறாரு, அப்படியே கோட் சூட் போட்டு கெத்தா நடந்து வராரு. அது மட்டும் இல்லாம இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் இங்க பிளைட்ல போகும்போது அங்க எல்லாரும் இவர் கூட போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. குறிப்பா விமான பணிப்பெண்கள் கூட இவர் கூட போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஏதோ பிரசன்ட்டும் கொடுத்திருக்காங்க. பல பேருக்கு இவரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. நம்ம செய்யக்கூடிய தொழில கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சா நம்மளால நிச்சயம் பெரிய அளவுல ரீச் ஆக முடியும் அப்படின்றத இவர் செஞ்சு காட்டியிருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க இருக்குடா வானோ, அதை எட்டி பிடிக்க வானாலும் எங்க இருக்குடா